பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் 1 சாமுவேல் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இங்கே 9வது அதிகாரத்திலே சவுலின் தகப்பனாகிய கீசனுடைய கழுதைகள் காணாமல் போயிற்று. ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி, நீ வேலைக்காரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போ என்றான். அப்படியே அவர்கள் பல இடங்களிலும் கழுதையை தேடி காணாமல் கடைசியில் ஞானதிருஷ்டிக்காரனாகிய சாமுவேலை சந்திக்கிறதான காரியத்தை குறித்து பார்க்கிறோம். ஞானதிருஷ்டிக்காரன் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தனி திறமையிலிருந்து ஆவிக்குரிய உலகின் காரியங்களை கண்டறியும் திறனும் பின்னால் நடக்கப் போகிறதான காரியங்களை முன்னறியும் திறனும் உள்ள ஒரு மனிதன். மகிமை உண்டாவதாக. ஆம், அது அவர்கள்தான் தீர்க்கதரிசிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் இங்கே சாமுவேலை தந்து கொண்டபடியினால் சாமுவேல் இங்கே சவுலை சந்திக்கிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. தேவனாக்கத்தில் எந்த காரியமானாலும் அது தற்செயலாக நடந்தாலும் அதற்கு பின்பதாக தன் திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். மகிமை உண்டாவது. 10வது அதிகாரத்திலே கர்த்தர் அங்கே சவுலை ராஜாவாக சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணுகிறதை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. சாமுவேல் தைலக்குப்பை எடுத்து அவன் தலையில் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் தாமே அபிஷேகம் பண்ணுகிறார். நோக்கம் உண்டு. சிறப்பான பணிக்கு அங்கே அழைக்கப்படுகிறதான ஒரு நோக்கம் கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டும். தேவனால் நியமிக்கப்பட்ட பணியை செய்து நிறைவேற்ற திறமையான தகுதியும் கிருபையும் வரங்களும் அளிக்கப்பட வேண்டும். இஸ்ரவேலின் ராஜாக்களுக்கு கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற பெயர் வழக்க சொல்லாக மாறிவிட்டது. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட இறுதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவானவர், அவர்தான் ராஜாதி ராஜா, அவரே மேசியா. மகிமை உண்டாவதாக. அங்கே மேசியா என்பதால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமா. தேவன் பரிசுத்த ஆவியினால் அளவில்லாமல் ஆண்டவராய் கிறிஸ்துவை அபிஷேகம் பண்ணி வைத்திருந்தார். மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவராய் தேவன் தன் பிள்ளைகளுக்கு புதிய ஏற்பாட்டிலே அவரும் பரிசுத்த ஆவியால் நிரப்பி அபிஷேகம் பண்ணி நடத்துகிறதான காரியத்தை வேதம் பல பகுதிகளிலும் நமக்கு தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஆம், பரிசுத்த ஆவியினால் சவுலை அபிஷேகம் செய்து வேறே மனுஷனாவாய் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை முழுவதுமாய் மாறிவிடுகிறதை குறித்து பார்க்கிறோம். தேவனாகிய சவுலுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவரால் பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற ஒவ்வொருவரும் ஆண்டுடைய பரிசுத்தத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். கர்த்தருக்கு சாட்சியாய் மாறுவார்கள். மகிமை உண்டாவதாக. 11வது அதிகாரத்திலே இங்கே யாபேஸ் பட்டணத்தை சவுல் மீட்டுக் கொள்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அக்காலத்தில் நாகாஸ் என்னும் அம்மோனியன் வந்து கீலேயாத்தில் இருக்கிற யாபேஸை முற்றுகை போட்டான். அப்பொழுது யாபேஸ் மனுஷர் எல்லோரும்
நாகேஸ்வரிடம் பேசினார்கள். ஆனால் நாகேசு முரட்டுத்தனமாக பதில் சொன்னபடியினாலே சவுல் ராஜாவை கொண்டு அழைக்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். சவுல் ராஜா மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். எனவே போய் அந்த மனிதனிடமிருந்து அந்த யாபேசை மீட்டுக் கொள்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சவுல் ராஜாவாக உறுதி செய்யப்படுகிற காரியத்தையும் இங்கே காண முடியும். 12வது அதிகாரத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி தன் வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசுகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ராஜா வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் எல்லோரும் சாமுவேல் தீர்க்கதரிசியை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரிடம் சொன்ன பொழுது ஆண்டவரும் அதற்கு இறங்கினார். ஜனங்கள் அவருடைய சித்தம் தேவன் தாமே ராஜாவாக இருந்து அவர்களை ஆள வேண்டும் என்பது. ஆனால் ஜனங்கள் மற்ற மனிதர்களைப் போல மற்ற ஜாதிகளைப் போல தங்களுக்கும் ராஜா வேண்டும் என்று சொல்லி கேட்டதினால், கம்பல் பண்ணி கேட்டதினால் அங்கே ஆண்டவராகிய தேவனை அனுமதிக்கிறார். மகிமை உண்டாவதாக. ஆம், ஒரு ராஜா இஸ்ரவேலுக்கு இருப்பதினால் தேசம் நலனுடனும் சுபிட்சத்துடனும் இருக்கும் என்று சொல்லி அவர்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நினைத்தது வேறு. உங்கள் நினைவுகள் எங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்படித்தான் ஆண்டவர் நடத்துகிற காரியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆனாலும் தேவனத்தை இரக்கமாய் அவர்களுக்கு இறங்கி அவர்கள் கேட்டுக்கொண்டபடியே சவுலை ராஜாவாக அவர்களுக்கு கொடுக்கிறதான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். எனவே சாமுவேல் தீர்க்கதரிசி அவர் எச்சரித்து சொல்கிறார், நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இதயத்தோடும் உண்மையோடும் அவரை சேவிக்க கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களை செய்தார் என்பதை சிந்தித்து பாருங்கள். மகிமை உண்டாவதாக. அந்த வேத வசனங்களை தியானிக்க நமது வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நாமே நம்மை ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.